ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா சிக்கன் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். கடாயில் எண்ணெய் விட்டு வாசனை பொருள் எல்லாத்தையும் சேர்த்திடலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்திக்கலாம். இதில் 2 தக்காளி பழத்தை அடித்து நல்லா பேஸ்ட்டாக சேர்த்திக்கலாம். இதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்தி அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறணும். இப்போது கழுவி வச்சுருக்கக்கூடிய புளிச்சக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்திடலாம். நல்லா வதக்கி விட்டு இதோட உப்பு சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை இதில் போட்டு தண்ணி தொளித்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். அப்பப்போ நம்ம இடையில நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதில் கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். நமக்கு ஒரு காரசாரமான சூப்பரான கோங்குரா சிக்கன் தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.